ஸோ கண்டிப்பா வந்துட்டு இப்போதான் புதுசா நம்ம நீட் ஸ்டார்ட் பண்ண போறோம். இல்லன்னா நம்ம ரிப்பீட் பண்றோம் அப்டின்னாவே, ஃபர்ஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் வந்துட்டு நமக்கு ரொம்ப ஒரு எந்தூசியாசம் இருக்கும். ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். ஓகே நம்ம விட்டத பிடிக்கணும். நம்ம வந்துட்டு போன அட்டெம்ப்ட் நல்லா பண்ண கிடையாது. இந்த அட்டெம்ப்ட் நம்ம நல்லா பண்ணணும்ன்ற அந்த ஒரு ஒரு வேகம் இருக்கும். ஓகே. பட் ஆனா ஒன்ஸ் ஒரு 3 மந்த்ஸ் எல்லாம் ஆயிட்டதுக்கு அப்புறமா, நமக்கு நம்ம என்ன பண்றோம்னே தெரியாது இன்ஃபாக்ட். அண்ட் இன்னும் எக்ஸாம் கிட்ட வர லைக் இப்போ நெக்ஸ்ட் மந்த் வந்துட்டு எனக்கு நீட் எக்ஸாம் அப்டின்னா, இந்த மந்த் வந்துட்டு நம்ம யோசிப்போம். ஓகேவா? என்னடா நம்ம வந்துட்டு ஒண்ணுமே பண்ண மாரி தெரியலையே! ஒரு 1 இயர் வேஸ்ட் பண்றோமோ! தேவையில்லாத ரெக்ரெட்ஸ், தேவையில்லாத என்ன சொல்றது? நம்ம மேலயே வந்துட்டு நமக்கு ஒரு கோவம் வந்துரும். ஓகேவா? லைக் லைக் அடுத்து என்ன பண்ணலான்ட்டு ஒரு மாரி ஒரு கன்ஃப்யூஷன்லயே நம்ம என்னதான் பண்ணியிருந்தாலுமே இந்த 1 இயரா போய் நீட் எக்ஸாம் ஒழுங்கா எழுத மாட்டோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தடுக்கணும் அப்டின்னா, நமக்குன்னு ஒரு ப்ராப்பர் பிளான் இப்பவே இருக்கணும். வந்துட்டு ஜூன் 27 ஓகேவா? ஸோ அடுத்த எக்ஸாம் நீட் எக்ஸாம் நமக்கே தெரியும். கண்டிப்பா வந்துட்டு மேல இருக்க ஃபர்ஸ்ட் சண்டேவா தான் இருக்கும். ஓகே. ஒரு 11 மந்த்ஸ் டைம் இருக்கு அப்டின்னும்போது, இது எப்படி எஃபெக்டிவா நம்ம வொர்க் பண்ணணும்னு இப்போத்துலருந்தே நம்ம யோசிச்சா தான், நமக்கு அந்த கடைசி நேரத்துல இருக்க அந்த ரெக்ரெட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு 650 பிளஸ் மேல எடுத்து, நம்மளால வந்துட்டு ஒரு ட்ரீம் காலேஜ்ல வந்துட்டு போக முடியும். ஓகே. இந்த வீடியோ பார்க்குறவங்க என்ன மாதிரி லைக் ஓசி கேட்டகரி, பிசி, எம்பிசி இல்ல 7.5 ரிசர்வேஷன்ஸ் இல்ல எப்படிப்பட்ட ஆளா வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? பட் எனக்கு என்னோட ட்ரீம் காலேஜ் போணும் அப்டின்னா, அதுக்கேத்த மார்க்ஸ் நான் எடுத்திருக்கணும். ஓகேவா? சோ அதுக்கு இப்போத்துல இருந்தே ஒரு பிளான் போட்டா நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் இந்த ஸ்டடி பிளான் லைக் ஒரு ரோட் மேப் ஃபார் நீட் 2027 அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 3 இயர்ஸ் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கறனால, இப்போ நான் வந்துட்டு என்னென்னலாம் பண்ணா திருப்பி வந்துட்டு நான் என்னோட மார்க் 622 ஆர் 650 பிளஸ் இல்லன்னா 700 எடுக்கலாம் அப்படின்ற மாரி நான் யோசிச்சு ஒரு பிளான் போட்டேன்னா, நான் என்னென்னலாம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் திஸ் இஸ் பவித்ரா, கரண்ட்லி ஸ்டடிங் தேர்ட் இயர் எம்பிபிஎஸ் இன் ஓமந்தூரார் மெடிக்கல் காலேஜ். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீட்டோட சிலபஸ் என்ன அப்படி சொல்லி பார்த்தோம்னா 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்இ போர்டோட பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஓகேவா? ஸோ 11th 12th ரெண்டுத்துல எதுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ன்ற ஃபர்ஸ்ட் டவுட் வரும். ஓகேவா? ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுக்கணும். ஓகே. ஆனா என்ன கேட்டா பிசிக்ஸ் எடுத்துக்கிட்ட அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ் எல்லாமே லைக் நீ தியரி விட லைக் சம்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய கேட்கற மாதிரி இருக்கும். ஓகேவா? தியரிஸ் அவ்வளோ வந்துட்டு இப்ப வரைக்கும் வந்த கொஸ்டின்ஸை நம்ம பாக்குறது ஆக்சுவலி கிடையாது. ஆனா இதுவே 12th எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 12th தியரி பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம ஜாஸ்தியா பார்க்கலாம். மேபி இப்பதான் 12th முடிச்சுட்டு எழுதுறாங்க. ஸோ 12th தியரி தெரியும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பட் இப்ப 11th 12th எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிசிக்ஸ்ல 11th வந்து நீ நிறைய சம்ஸ் ஒர்க் அவுட் பண்றது உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப 12th எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சம்ஸும் ஒர்க் அவுட் பண்ணணும், கொஞ்சம் தியரிஸ் கான்செப்ட் பேஸ் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா 11th அண்ட் 12th ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவல் வெயிட்டேஜ் தான் இருந்திருக்கு. ஓகேவா? சோ இப்ப கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரியில ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எல்லாம் 12th தான் ஜாஸ்தியா இருக்கும். ஓகே. இப்ப 11th எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பிசிக்கல் ஜாஸ்தியா இருக்கும். சோ நமக்கு பிசிக்கல், ஆர்கானிக், இன்ஆர்கானிக் மூணுமே இம்பார்ட்டன்ட் அப்படின்றனால 11th 12th ஈக்குவல் வெயிட்டேஜே கொடுக்கணும். அண்ட் பயாலஜியும் சேம் டு சேம் அப்படிதான். ஓகேவா? சோ 11th அண்ட் 12th ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்கணும். அண்ட் என்ன புக்ஸ் எல்லாம் படிக்கலாம் அப்படின்னா என்சிஆர்டி. ஓகே. என்சிஆர்டி தான் வந்துட்டு லைக் நான் இன்ஸ்டியூட் போனதுல எல்லாமே இதுதான் சொல்லுவாங்க. என்சிஆர்டி தான் உன்னோட பகவத்கீதா, உன்னோட பைபிள், உன்னோட குரான் எல்லாமே அப்படின்ட்டு. சோ என்சிஆர்டி தான். பயாலஜிக்கு நீ தனியா வேற ஏதாவது ஒரு மெட்டீரியல் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. 11th என்சிஆர்டி, 12th என்சிஆர்டி போதும். அவ்வளவுதான். கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்சிஆர்டி இம்பார்ட்டன்ட். அண்ட் நீ கோச்சிங் இன்ஸ்டியூட் போற அப்படின்னா அந்த மாடியூல்ஸ் இம்பார்ட்டன்ட். நீ செல்ஃப் ஸ்டடி பண்றனா கூட கோச்சிங் போன முடிச்ச ஆளுங்கிட்ட எல்லாம் மாடியூல்ஸை வாங்கி வச்சுக்கோ. ஒரு நல்ல ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டியூட்டோட மாடியூலா இருந்தா அந்த மாடியூல் வாங்கி வச்சுக்கோ. மாடியூல்ஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் சம்ஸ் பிகாஸ் சம்ஸ் போடணும் அப்படின்றதுக்காக. ஓகேவா? அப்படி இல்லைன்னா வந்து நீ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஆன்லைன்ல விற்கிற 30 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ், 10 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ், அந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, சிபிஎஸ்சியோட கொஸ்டின்ஸ் எல்லாம், நீட்டோட கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோ. இது மட்டும் தான் நீ வந்துட்டு புக்ஸா யூஸ் பண்ணணும். அண்ட் நான் படிச்ச டைம்ல நான் எம்டிஜி அப்படின்ட்டு எல்லாம் வந்துட்டு எம்டிஜி ஃபிங்கர் டிப்ஸ்ன்ற புக்ஸ் எல்லாம் நான் வச்சிருந்தேன். பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு அது வேணும்னா வச்சுக்கலாம். லைக் நீ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிச்சிட்ட, மாடியூல்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிச்சிட்ட, அடுத்து எனக்கு என்ன பண்றேன்னு தெரியலன்னா அப்போ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டார்டிங்லேயே வாங்கணும்ட்டு அவசியம் கிடையாது. ஸோ இதுதான் வந்துட்டு லைக் ஒரு மெட்டீரியல் நீ நீட்டுக்கு யூஸ் பண்ணணும்னா இவ்வளவுதான். என்சிஆர்டி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மெட்டீரியல் இஸ் என்சிஆர்டி. ஓகேவா? என்சிஆர்டியோட பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி புக்ஸ் 11th அண்ட் 12th இஸ் இம்பார்ட்டன்ட். எந்த மாதிரி படிக்கிறோம் அப்படின்னா லைக் நீ புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குன்னா நீ ஏதோ ஒன்று படிச்ச. இப்போ நான் ஹிஸ்ட்ரி படிச்சேன், நிறைய பேர் பத்தி படிச்சேன். ஆனா எனக்கு அது எதுவுமே இப்போ எனக்கு கேட்ட ஞாபகம் கிடையாது. ஓகேவா? இப்போ நான் இங்கிலீஷ் படிக்கிறேன், நான் சயின்ஸ் படிக்கிறேன். பட் எதுவுமே அதை நம்ம டே டு டே லைஃப்ல அப்ளை பண்ற மாதிரி கிடையாது. இப்போ நம்ம மீம்ஸ் எல்லாம் பாக்குறோம் இல்லையா? டேன் காஸ் எல்லாம் நான் படிக்கிறேன், அதை வச்சு என்ன பண்றேன்ற மாதிரி இருக்கு இல்லையா?
பட் அந்த மாதிரி இல்லாம இப்ப நீட்க்கு படிக்கிற அப்படின்னா நீ ஃபுல்லா கான்செப்சுவலாவே உனக்கு ஞாபகம் இருக்கணும். ஓகேவா? பிகாஸ் அப்பதான் கான்செப்சுவல் கொஸ்டின் கேட்டாங்கன்னா உனக்கு போட தெரியணும். இப்ப நான் ஃபோர்ஸ் இப்படி தள்ளுறேன்னா அது வந்துட்டு மாஸ் அண்ட் ஆக்சலரேஷன் போகும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எல்லாமே ஒரு கான்செப்சுவலா ஞாபகம் இருக்கணும். மெயினா பயாலஜிலாம் இருந்தா அப்பதான் ரொம்ப நாள் இதெல்லாம் ரீடைன் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி சொல்றது, இப்போ எனக்கு யாராவது ஏதாவது சொல்லி கொடுக்குறாங்க, இப்போ டீ போடவே எனக்கு சொல்லி தராங்க அப்படின்னா, இப்போ இது இந்த மாதிரி எல்லாம் ஸ்டெப் சொல்றாங்க, நீ வந்துட்டு இப்போ பால் போடு, தண்ணி போடு, வெய், கொதிக்கட்டும், அப்புறம் எல்லாமே போட்டு இறக்கி வை அப்படின்னும் போது நான் அதை ஃபுல்லா பார்த்து அப்சர்வ் பண்ணி அதை நெக்ஸ்ட் டே நானா போடுற அளவுக்கு நான் அதை கத்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி நீட் எல்லாமே நம்ம கத்துக்கணும். லைக் என்ன தனியா பண்ணுன்னு சொல்ல எனக்கு பண்ண தெரியணும். அப்பதான் என்னால யாரோட ஹெல்ப்மே இல்லாம சம் போட முடியும். லைக் சும்மா படிச்சேன், இந்த நார்மல் எஜுகேஷனல் சிஸ்டம் மாதிரி அப்படியே படிச்சு மார்க் எடுத்து அவ்வளோ முடிச்சேன்னு இல்லாம, இப்ப எவல்யூஷன்ல உனக்கு ஏதாவது சொல்லி தராங்கன்னா, ஓ ஒரு கதை மாதிரி, ஓகே இதான் வந்துட்டு ஹோமோசெபியன்ஸ் இப்படி இருந்திருக்காங்க, ஹோமோ எரெக்டஸ் இப்படி இருக்கு, அந்த மாதிரி ஒரு கான்செப்சுவல் பேஸ்டா உள்ள லேர்னிங் இருக்கணும். ஓகேவா? இல்லைன்னா ரொம்ப ஒலட்டையெல்லாம் மறந்து போயிடும் எல்லாமே. உனக்கு எல்லாமே டு த எண்ட் உனக்கு எந்த அளவுக்கு தெரியணுமோ அந்த அளவுக்கு நீ படிச்சா மட்டும்தான் உனக்கு ரொம்ப ஹை மெமரியில இருக்கும். நீ அதை ரிட்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படிதான் படிக்கணுமே. நீ படிக்கும்போது சும்மா நான் லைன் பை லைன் படிச்சேன், நான் மார்க் பண்ணேன், நான் போனேன்னு இல்லாம உனக்கு எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி கான்செப்சுவல் ஓரியன்டாவே இருக்கணும். ஓகேவா? கெமிஸ்ட்ரிக்கு அதுக்காக நான் வந்துட்டு எல்லா ரியாக்ஷன்ஸும் போட்டு பார்த்து பண்ணணுமானா அது கிடையாது. ஓகேவா? நீ பயாலஜிக்கு அப்படி படிக்கணும். ஸோ பிசிக்ஸுக்கு நீ சம் சால்வ் பண்ண உனக்கா கொஞ்சம் கொஞ்சமா கான்செப்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன், லைக் நம்ம டைரக்டா பாக்குறது இல்லைல்ல. ஓகே கார்பன் ஹைட்ரஜன் சேருது, 4 சேருது, அப்போ மீத்தேன் வருது, இந்த மாதிரிலாம் நம்ம பாக்குறது இல்லை இல்லையா? ஸோ அது ஒரு மாதிரி மெமரி பேஸ்டா போயிடும் கெமிஸ்ட்ரி. ஓகே, பட் ஆனா ஈஸி தான். ஒரு ஓரியன்டேஷனோட இருந்த கெமிஸ்ட்ரி கூட அப்படின்னா நீ கண்டிப்பா கெமிஸ்ட்ரி சீக்கிரமாவே முடிச்சலாம். இன்னும் சொல்லணும்னா கெமிஸ்ட்ரிலாம் ஈஸி தான். நமக்கு பாக்குறதுக்கு நம்மளே ஒரு பேரியர் வச்சிருக்கோம். ஓகே பிசிக்ஸா கஷ்டம், கெமிஸ்ட்ரியா ஓகே ஒரு மாடரேட்டான விஷயம், ஏன்னா நம்ம மார்க்ஸ் அந்த மாதிரி வரும். பயாலஜி ஓகே ஈஸி, அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. முதல்ல பிசிக்ஸ் கஷ்டம், ஓகே கெமிஸ்ட்ரி ஓகே மாடரேட்ன்ற தாட்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் படிச்சேன்னா எனக்கு எல்லாமே ஈஸி தான்ன்ற மாதிரி படிச்சா மட்டும்தான் நம்ம வந்துட்டு ஸ்கோர் பண்ண முடியும் நல்லா. டைம் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? ஸோ டைம் மேனேஜ் வந்துட்டு பிளேஸ் அ மேஜர் ரோல் நீட் எக்ஸாம்ல. இப்போ உனக்கு 180 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா நீ அந்த குறிப்பிட்ட டைம்ல முடிக்கணும். அப்ப அந்த நேரத்துல நீ வந்துட்டு எந்த அளவுக்கு ஸ்பீட் அண்ட் அக்யூரேட்டா இருக்கான்றது ரொம்ப முக்கியம். அப்போ நீ டே 1ல இருந்து உனக்கு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் கொண்டுட்டு வரணும். இப்பதான் நீ இப்போ லெசன் எடுத்து படிக்கிற, இப்பதான் நீ வந்து லாஸ் ஆஃப் மோஷன் படிக்கிற, படிச்ச உடனே இப்போ நீ வந்து சம் சால்வ் பண்ண வர. ஓகேவா? நீ வந்து ஒரு கொஸ்டின், ஏன்னா இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் படிச்சிருக்கேன், ஸோ அதனால வந்து எனக்கு லேட் ஆகும், நீயே உனக்கு கன்வின்ஸ் பண்ணிட்டு ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மணி நேரம் எடுத்துட்டு இருந்தேன், உனக்கு போர்ஷன் முடிக்க இதுக்கே ஆயிடும், 6-7 மாசம் ஆயிடும். ஓகேவா? அப்ப எப்போ நம்ம வந்துட்டு முடிச்சு ப்ராப்பர் ப்ராக்டிஸ் பண்ண முடியும்? ஸோ ஃப்ரம் த டே 1ல இருந்தே நீ 10 மினிட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 10 மினிட்ஸ்ல நான் 10 கொஸ்டின் போடுவேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தெரியல, செகண்ட் தெரியல, தேர்ட் தெரியல, ஓகே ஃபோர்த் தெரியுது, மார்க் பண்ணு. ஃபிஃப்த் தெரியல, சிக்ஸ்த் தெரியல, செவன்த் தெரியல, ஓகே எய்த் மார்க் பண்ணு. 2 கொஸ்டின் தான் உனக்கு தெரிஞ்சிருக்கு 10 கொஸ்டின்ல அப்படின்னா நீ ஒழுங்காவே படிக்கலாம்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நீ திருப்பியும் போ, இதுல எதெல்லாம் உனக்கு தெரியலையோ திருப்பி போய் படிக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு 10 மினிட்ஸ்ல அட்லீஸ்ட் உனக்கு ஒரு 6-7 தெரியுதுன்னா தான் நீ உனக்கு அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கு, லாஸ் ஆஃப் மோஷன் பத்தின நாலேஜ் இருக்குன்னு உனக்கு அர்த்தம். ஏன்னா நீ படிக்கவே இல்லைன்னு அர்த்தம், திருப்பி போய் நீ படிக்கணும். ஓகேவா? ஸோ நீ எல்லாமே டைம் பேஸ்டா தான் போகணும். உன்னோட எல்லா ஆன்சர்ஸ், எல்லா கொஸ்டின் சால்விங்குமே ஆன்சர்ஸ் எல்லாமே டைம் பேஸ்ட்ல வந்ததா தான் இருக்கணும். டைம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீட் கம்பேர் பண்ணும்போது. ஓகேவா? போர்ட்ஸ் மாதிரி நீட் பண்ணக்கூடாது. போர்ட்ஸ் நம்ம இஷ்டத்துக்கு படிச்சுட்டு ஓகே இதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சு போவோம். ஓகேவா? ஆனா நம்மளுடைய நீட் அப்படி கிடையாது. நீட் எல்லாமே டைம் டிபெண்டன்ட். ஸோ நீ டைமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் டே 1ல இருந்தே கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ். ஓகேவா? ப்ராக்டிஸ் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இம்பார்ட்டன்டான விஷயம். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நீ எப்போ படிச்சிருக்கன்னு அர்த்தம்னா நீ ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது உனக்கு வந்துட்டு எல்லாமே தெரியுதான்ற போது தான் நீ படிச்சிருக்கன்னு அர்த்தம். இப்போ நீ வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆல்டிஹைட் கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிட் நான் முடிச்சிட்டேன், நான் வந்து ஒரு 50 கொஸ்டின் சால்வ் பண்றேன், 50ல எனக்கு ஒரு 30-35 தெரியுதான்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10-20 தான் தெரியுதுன்னா நீ திருப்பி போய் ஆல்டிஹைட் கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிட் படிக்கணும். அது வரைக்கும் அது படிச்ச மாதிரியே கணக்கு கிடையாது, இது நீ இன்னும் படிக்கலன்னு தான் அர்த்தம். ஸோ நீ ஏன் சம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா அங்க உனக்கு கேட்க போறது எல்லாமே கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? அப்போ நீ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நார்மலா நான் படிச்சிருக்கேன்னு வச்சுக்கோ, ஏன்னா இப்போ ஒரு அனிமல் கிங்டம் எடுத்து படிக்கிறேன், ஓகே எனக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் தெரியும். பட் டக்குன்னு எனக்கு வந்துட்டு அதை ட்விஸ்ட் பண்ணி எனக்கு எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா எனக்கு தெரியுமா, என்னால ஆன்சர் பண்ண முடியுமா? அதுதான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த அனாலிசிஸ் உன்னை பத்தி உனக்கு இருக்கணும். அப்படி என்ன பண்ணணும், நீ ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு பார்க்கணும். அப்போ ஒரு கைண்ட் ஆஃப் கொஸ்டின் இப்ப என்ன கேட்டிருக்காங்க, இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நான் வந்து ஒரு வகையான ஒரு கொஸ்டின் பாக்குறேன் அப்படின்னா அதே வகையில அவன் வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸை மாத்தி வேற கேட்கலாம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நீ ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு தான் ப்ராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ எந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்றியோ அந்த அளவுக்கு உனக்கு வந்துட்டு சீட் கிட்ட. ஓகேவா? நீ ப்ராக்டிஸே பண்ணாம படிச்சுட்டே போயிட்டே இருக்க, நீ வந்துட்டு 10 லெசன் ஒரு நாள் படிச்சிட்ட, 20 லெசன் ஒரு நாள் படிச்சிட்டனாலும் அது வேஸ்ட் தான். ஓகேவா? ஸோ படிக்கிறது மட்டும் நீட்டுக்கு பத்தாது,
பிராக்டிஸ் எந்த அளவுக்கு பண்றன்றது நீட்டுக்கு ரொம்ப முக்கியம். முடிஞ்சா ஆன்லைன்லயே ஓஎம்ஆர்லாம் விக்கிறாங்க. ஓகேவா? ஒரு ஓஎம்ஆர் காப்பி நீ வாங்கிட்டு அத வந்துட்டு நீ பிரிண்ட் போட்டு வச்சுக்கிட்ட அப்படின்னா, உனக்கு என்னென்னலாம் டக்குன்னு நீ சால்வ் பண்ண ஓஎம்ஆர்லயே நீ மார்க் பண்ணிட்டு வரலாம். ஓகேவா? இப்ப நீ கோச்சிங் போனா உனக்கு ஓஎம்ஆர் ஷீட் தேவைப்படாது. பட் நீ செல்ஃப் ஸ்டடிலாம் பண்ற அப்படின்னா, நீ ஓஎம்ஆர் வாங்கி வச்சுக்கிறது பெட்டர். பிகாஸ் உனக்கு அந்த ஒரு எக்ஸ்போஷர் இருக்கணும். ஓஎம்ஆர், டைம் மேனேஜ்மெண்ட், சப்ஜெக்ட் எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்போஷர் இருந்தா தான் நீட் அப்போது புதுசா தெரியாது. அண்ட் இப்போ ஓஎம்ஆர் இருக்காங்க கூட தெரியல. எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்ன்றாங்க. பட் இப்போதைக்கு நம்ம ஒரு சேஃபர் சைட்ல இருக்கிறதுக்காக ரெண்டுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அண்ட் ஆல்சோ நான் பார்த்த வரைக்குமே ஈவன் நானே கூட இப்போதான் நீட் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. ஓகேவா? இப்போ ஒரு 3 மாசம் இப்போ என்னது ஜூலையா? ஸோ ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் வரைக்கும் நம்ம ரொம்ப ஒரு மாதிரி கியூரியஸா ஒரு மாதிரி ரொம்ப கண்டிப்பா சீட் வாங்கியே ஆகணும். நம்ம போன வாட்டி தப்பலாம் இந்த வாட்டி பண்ணக்கூடாது. நம்ம ரொம்ப கன்சிஸ்டன்டா இருக்கணும். அப்படி இப்படிலாம் யோசிப்போம். கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் நான் வந்து டாக்டர் தான். நான் விட்டதெல்லாம் இந்த அட்டம் விட்டதெல்லாம் அடுத்த அட்டம் பிடிக்கிறேன் மாதிரி நம்ம யோசிப்போம். ஆனா இதெல்லாம் வந்துட்டு ஒரு 3 மாசம் இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப கியூரியஸா ரொம்ப ஒரு எந்தூசியாசமோட இருப்போம். பட் போக 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 அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாம் போயிட்டு நம்ம ஏன்டா ஆரம்பிச்சோன்றதே மறந்துடுவோம் நிறைய வாட்டி. தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ்குள்ளலாம் போகும். அதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிடுவேன்ட்டு டே 1ல இருந்தே யோசிங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன ஃபயரோட இருக்கணும், அதே ஃபயரோட நான் கடைசி நாளைக்கு எனக்கு நீட் எக்ஸாம்னா இன்னைக்கு நீட் எக்ஸாம் முடிக்கிற வரைக்குமே நான் அந்த ஃபயரோட இருப்பேன். நீ இப்பவே வந்துட்டு உன்னை டியூன் பண்ணிக்கோ. ஓகேவா? எல்லா லைக் ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் வருது, தீபாவளி வருது, பொங்கல் வருது, வெளில போறேன், இதெல்லாம் நீ நீட் சீட் வாங்கிட்டதுக்கு அப்புறம் கூட நீ இதெல்லாம் போலாம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடு. ஸோ அவாய்ட் பண்ணிட்டு உன்னோட 1 இயர் நீ வந்துட்டு 1 இயரோ 2 இயரோ யார் இதை பாக்குறீங்களோ நீட் வரப்போற அந்த டைம் வரைக்குமே நீ வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, டெடிகேட்டடா நீ நீட் தான் பண்ண போற அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்பர் டைம் டேபிள். ஓகேவா? நீ என்னென்னலாம் பண்ண போற இந்த 1 இயர், இந்த 2027 நீட்காக நீ என்னென்னலாம் பண்ண போறன்னு ஒரு ப்ராப்பர் டைம் டேபிள் நான் போட்டு தர மாட்டேன். ஓகேவா? நீங்க தான் உங்களுக்கு போடணும். பிகாஸ் உன்னோட டைம் ஸ்கெடியூல் என்ன, நீ என்னென்ன பண்ணுவ, நீ உன் வீடு எப்படி, உனக்கு என்னென்ன கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, அது எதுவுமே எனக்கு தெரியாது. ஓகேவா? என்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் நான் ஒரு டைம் டேபிள் போட்டு அது எனக்கு ஒர்க் ஆகல. அப்ப நான் அடுத்தவங்களுக்கு டைம் டேபிள் போட்டா அது எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகும்? ஏன்னா என்கிட்ட டைம் டேபிள்லாம் கேக்குறீங்க. உங்களை பத்தி உங்களுக்கு தான் தெரியும். பட் ஆனா ஒரு ஜென்ரலா சொல்லணும் அப்படின்னா நீ கண்டிப்பா வந்துட்டு ஒரு 7 to 8 hours தூங்கணும். ஓகேவா? நீ தூங்கிக்கோ. அடுத்து ஒரு 10 to 12 hours கிட்ட படிக்கணும். ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி நீ ஒரு டைம் டேபிள் போட்டுக்கோ. அப்ப பேலன்ஸ் ஒரு 4 to 5 hours நீ உனக்கான வேலைகள், நேச்சர் கால்ஸ் வரும், சாப்பிடணும், குளிக்கணும், ஏதாவது வேற ஏதாவது ஒர்க் இருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீ ஒரு 4 to 5 hours. அப்ப டெய்லி நீ ஒரு 10 to 12 hours படிக்கணும். அண்ட் டெய்லியுமே 3 சப்ஜெக்ட்மே படிக்கணும். இல்ல இன்னைக்கு நான் பிசிக்ஸ் படிப்பேன், ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ்லாம் முடிச்சிடறேன், ஏன்னா எனக்கு அதான் தெரியல. இல்ல நான் ஃபர்ஸ்ட் பயாலஜிலாம் முடிச்சிடறேன், ஏன்னா எனக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கு, ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும்லாம் நீ பண்ணவே கூடாது. டெய்லியுமே 3 சப்ஜெக்ட்மே படிக்கணும். ஏன்னா நம்ம பிரெயின் வந்துட்டு புதுசா போட போட பழசெல்லாம் மறந்துட்டே போயிடும். எல்லாமே எனக்கு ஒரு 15 days தான் ஞாபகமே இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் திரும்ப ரிவைஸ் தான் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது டெய்லி 3 சப்ஜெக்ட் படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நான் வந்துட்டு ஆல்ரெடி பிசிக்ஸ்ல எதெல்லாம் ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம், எதெல்லாம் டிஃபிகல்ட்டா இருக்கும், கெமிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் எது படிக்கலாம், அண்ட் பயாலஜில வந்துட்டு எந்த ஆர்டர்ல வந்துட்டு படிக்கலான்ற மாதிரிலாம் நான் வந்துட்டு இங்க ஸ்கிரீன்ல காட்டுறேன். ஓகேவா? ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீ வந்துட்டு ஒரு பிளான் போடு. டெய்லி இப்போ நான் ஒரு 3 சப்ஜெக்ட் படிக்கணும். இப்போ பிசிக்ஸ் நீ ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட் எடுத்திருக்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஈஸியான சப்ஜெக்ட்ஸ் படிக்கிற மாதிரி. இப்போ பயாலஜி கஷ்டமா, மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்லாம் எடுக்கும், 2-3 நாள் எடுக்கும், அது கஷ்டமா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு ஈஸியான லைக் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் மாதிரி, கெமிஸ்ட்ரி ஏதாவது ஈஸியான சப்ஜெக்ட், இந்த மாதிரி வந்துட்டு ஈஸியானதா போட்டு பேலன்ஸ் பண்ணிக்கோ. ஒரு நாள் ஃபுல்லா இப்போ நீ வீடியோ பாக்குற, அடுத்த நாள் நோட்ஸ் எழுதுறேன்னா அதுக்கு அடுத்த நாள் ப்ராக்டிஸ் பண்ணு. பரவாயில்ல, நீ 3 நாள் எடுத்துக்கோ, பிரச்சனை இல்லை. நமக்கு இப்போ இருக்கு, டைம் இருக்கு. ஓகேவா? ஸோ நீ இப்போத்துல இருந்து ஆனா கன்சிஸ்டண்டா ஒர்க் பண்ணா மட்டும்தான் உன்னால நீ நினைச்ச சீட் வாங்க முடியும். அதை நீ மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோ. ஏன்னா உன்னோட காம்படிட்டர்ஸ்லாம் டே 1 டே 2ல இருந்து ஒர்க் பண்ணலாம். 5 attempt 6 attempt பண்ண ஆளெல்லாம் இருக்கலாம். அவங்களுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கலாம். நீ இப்பதான் புதுசா போற ஆளா இருக்கலாம். ஸோ நீ புதுசா போற அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரியான ப்ராக்டிஸ் நீ வந்துட்டு பண்ணணும்ன்றதை நீ ஞாபகத்துல வச்சுக்கோ. நீ உன் வீட்டுல இருக்கன்றதுனால நீ மட்டும் நீட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணல. உன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே யாரெல்லாம் சீட் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்ற அவேர்னஸ் முதல்ல உனக்குள்ள வரணும். பிகாஸ் செல்ஃப் ஸ்டடி பண்ணா அது வராது. ஓகே, ஸோ அதனால தான் நான் செல்ஃப் ஸ்டடி பீப்புளுக்காக வந்துட்டு தனியாக வந்து ஒரு வீடியோ போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் நான் போடுவேன்னு நம்புறேன். அதனால வந்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் ஏதாவது யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் வந்துட்டு என்கிட்ட கேட்குறாங்க சில பேர் வந்துட்டு கமெண்ட்ஸ்லாம், எத்தனை வந்துட்டு கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் தான் சால்வ் பண்ணணும், இவ்வளோதான் சால்வ் பண்ணணும்னு எந்த விட லிமிட்மே கிடையாது. ஆனால் மினிமம் நீ ஒரு 50 to 100 கொஸ்டின்
ஒரு டாபிக்ல சால்வ் பண்றது சேஃபான விஷயம். இப்போ நான் வந்துட்டு கோச்சிங் பண்ண சொன்னேன் இல்லையா, நான் முதல் 2 வருஷம் பெருசாலாம் நான் எதுவுமே சால்வ் பண்ணல. ஆனா இப்ப நான் எடுத்து பார்த்தேன் அப்படின்னா, நான் கோச்சிங் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 பார்ட் டெஸ்ட் எழுதியிருப்பேன். ஓகேவா? அண்ட் 10 ஏஐஏடிஎஸ் எழுதியிருப்பேன். ஏஐஏடிஎஸ்னா லைக் ஆல் இந்தியா ஆகாஷ் நீட் இன்ஸ்டியூட் டெஸ்ட் மாதிரி ஒன்று வைப்பாங்க. ஓகேவா? எல்லாருக்குமே வந்துட்டு ஒரே கொஸ்டின் பேப்பர். அது கொஞ்சம் கஷ்டமான பேப்பரா இருக்கும். 10 எழுதியிருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு 8 to 10 வந்துட்டு ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் நான் எழுதியிருப்பேன். ஓகேவா? பார்ட் இல்லாம ஃபுல் போர்ஷன் டெஸ்ட் எழுதியிருப்பேன். அண்ட் நான் இது எல்லாத்துலயுமே லைக் ஒரு 600 மேல எடுத்ததுனால என்னை வந்துட்டு இன்டென்சிவ் பேட்ச்னு ஒன்று போட்டாங்க. இன்டென்சிவ் பேட்ச்னா இப்போ எக்ஸாமுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடில இருந்தே டெய்லி டெஸ்ட் வைப்பாங்க. இன்னைக்கு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க, அடுத்த நாள் மட்டும் லீவ் இருக்கும், அதுக்கு அடுத்த நாள் ஒரு டெஸ்ட் வைப்பாங்க, அதுக்கு அடுத்த நாள் லீவ் இருக்கும், அதுக்கு அடுத்த நாள் டெஸ்ட் வைப்பாங்க. ஃபுல் போர்ஷன் நீட் மாதிரியே வைப்பாங்க. ஓகேவா? நீட் மாதிரி அதே 3 ஹவர்ஸ் வச்சு பேப்பர்லாம் சால்வ் பண்ணுவோம். ஸோ அப்போ கிட்டத்தட்ட அது ஒரு 30 டெஸ்ட் எழுதியிருப்பேன். அப்போ ஒவ்வொரு டெஸ்ட்லயும் வந்துட்டு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 180 கொஸ்டின் எக்ஸ்போஷர் எனக்கு இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட நான் கணக்கு போட்டேன் அப்படின்னா அது ஒரு 10 அது வந்துட்டு ஒரு 30, இது வந்துட்டு ஒரு 30 60 into 180 போட்டேன்னா கிட்டத்தட்ட 10,000 கொஸ்டின்ஸ் கிட்ட எனக்கு ஒரு எக்ஸ்போஷர் இருந்திருக்கு. ஓகேவா? 10,800 கொஸ்டின் நான் பார்த்துருக்கேன் ஒரு 1 இயர்ல அப்படின்னா அப்ப நான் அதுக்கு எவ்வளவு டைம் மேனேஜ்மெண்ட் எடுக்கணும்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எங்கெங்க இருந்து எடுக்கிறாங்க, அப்ப எதெல்லாம் என்டிஏக்கு பிடிச்சிருக்கு, எதெல்லாம் கொஸ்டினா வர சான்ஸ் இருக்கு, இப்போ கொஸ்டின் எடுக்கணும், இப்போ இந்த லைன்ல இருந்து நான் என்ன கொஸ்டின் எடுப்பேன், இந்த மாதிரி நமக்கு நிறைய தெரிய வரும். நம்ம நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணோம். கொஸ்டின் சால்வ் பண்ண மட்டும் பார்த்தாது, ஒரு ப்ராப்பர் அனலைசிஸ் இருக்கணும் உனக்கு. ஓகேவா? உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கா, தெரியலையா, தெரியலனா ஓகே. இப்ப நான் ஸ்கூல்ல என்ன பண்ணுவேன், ஓகே நான் எழுதுன எம்சிக்யூ எழுதுனேன், எனக்கு வரல, ஓகே அவ்வளவுதான், ஓகே 8 மார்க் போட்டாங்களா, ஓகே சந்தோஷம், 10க்கு 8 மார்க், ஓகே அவ்வளவுதான். ஆனா நீட்ல எப்படி, இப்போ உனக்கு ஒரு 2 தெரியல, அந்த 2மே உனக்கு வந்துட்டு பேப்பர்ல வந்து நிக்கலாம். அப்பவும் தெரியலனா அப்போ உனக்கு நமக்கு ரெக்ரெட்ஸா இருக்கும்ல, ஓகே நம்ம அப்பவே இதை பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாமே உனக்கு ஒரு ரெக்ரெட் வரத்துக்கான ஒரு இடமே நீ கொடுக்க கூடாது. உனக்கு தெரியலையா உடனே எடுத்துடணும். இருக்கு டவுட் நெட் இருக்கு, பிரெயின்ன்ற இது இருக்கு, எல்லாத்துலயுமே போட்டு ஆன்சர் கிடையாது. நான் படிக்கும்போது சேட் ஜிபிடி கிடையாது, இப்போ சேட் ஜிபிடி வேற இருக்கு. நீ சும்மா போட்டோ எடுத்து போட்டாவே உனக்கு அது எப்படி பண்ணணும் ஒர்க்கிங் வந்துடும். ஸோ எல்லாமே பார்த்து தெரிஞ்சு தெரியாதுன்னே இல்லாம எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி சர்ச் பண்ணி கத்துக்கணும். நம்மளா கத்துக்கணும். இதுதான் நம்ம வேலை. நான் ஆல்ரெடி என் வீடியோஸ்ல சொன்ன மாதிரி தான், கோச்சிங் இன்ஸ்டியூட்லாம் போனா உங்களோட ஒர்க் வந்து 30 to 40% தான். பேலன்ஸ் ஒர்க் எல்லாம் நம்ம தான் 60 to 70% நம்ம தான் வந்துட்டு போடணும். ஓகேவா? ஸோ நீயா எவ்வளவு தேடி தேடி படிக்கிறியோ மார்க் உன்னை தேடி தேடி வரும். ஓகேவா? இதுதான் ரியாலிட்டி ஆக்சுவலி. ஓகே, நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, என்டிஏ இப்போதைக்கு கொடுத்த பேப்பர்லயே 2025 பேப்பர் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அண்ட் இப்போ இந்த ரீநீட் பேப்பர், ஓகே எப்பவுமே ரீநீட் பேப்பர்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் அப்பயே அதெல்லாம் சால்வ் பண்ணலான்ட்டு ஒரு சீரீஸ் போடலாம் தான் இருந்தேன். ஆனா எனக்கு என்னமோ இந்த ஷார்ட் டைம்ல அது பண்ணி ஒருத்தரோட 1 hour வேஸ்ட் பண்ண வேணான்ற மாதிரி தோணுச்சு. அந்த டைம்ல நீ வேற ஏதாவது படிக்கலாம், பிகாஸ் யூ ஆர் நாட் ஷுர் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்ட்டு. பட் ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த மாதிரி டஃப்பா வந்துட்டு கொஸ்டின் பேப்பர் வந்துருமோ அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருக்க வேண்டாம். பிகாஸ் நீ இப்போ படிச்சுட்டே வர, நீ வந்து குட்டி குட்டி கான்செப்ட்ஸா கத்துக்கிற அப்படின்னா, இப்போ இந்த 25 பேப்பர் இருக்கட்டும், இல்லை இப்போ ரீநீட் பேப்பர் இருக்கட்டும், லென்த்தி பேப்பர் அவ்வளோதான். கஷ்டமாவோ இல்லை என்சிஆர்ட்ல இருந்து வெளில இருந்தோ எல்லாம் எதுவுமே எடுக்க கிடையாது. ஓகேவா? ஸோ குட்டி 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 டாபிக்ஸை பைல் அப் பண்ணா ஒரு கொஸ்டின்ற மாதிரி தான் எல்லா கேட்ட கொஸ்டின்ஸுமே இருந்திருந்தது. இந்த மாதிரி 25 பேப்பர்லையும் இப்போ இந்த 26 பேப்பர்லையும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீ கஷ்டமா கேட்டா என்ன பண்றதுன்னு யோசிக்காம நீ குட்டி குட்டி குட்டியா இருக்கிற எல்லா கான்செப்ட்ஸையும் கத்துக்கிட்டேன்னா அதெல்லாம் சம்மப் பண்ணி தான் ஒரு கொஸ்டினா கேட்டு வைப்பான். அவன் டஃபா கேட்கணும்னா கூட. ஸோ அவன் டஃபா கேட்கணும்னா கூட ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ல இருந்தா எடுத்தே ஆகணும். ஸோ எப்படி கொஸ்டின் பேப்பர்ஸ் வரும்னு யோசிக்காம நம்மளே ஆஸ்ட்ராலஜரா நம்மளோட ஃபியூச்சரை வந்துட்டு ஓவர் திங்க் பண்ணாம உனக்கு நீட் சீட் வாங்கணும்னா எதை நோக்கி போகணும் அப்படின்ற ஒரு ப்ராப்பர் ஐடியாவோட நீ போ. நிறைய பேருக்கு ஸ்டார்டிங்ல பெருசா ஒரு ப்ராப்பர் ஐடியா இருக்காது. ஓகேவா? ஆனா போக 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 தானா நமக்கு ஐடியாஸ் வரும், எப்படி படிக்கலாம்னு தோணும். ஓகேவா? when there is a will there is a way. உனக்கு பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா யூனிவர்ஸ் வில் மேக் ஆல் அலைன் இன் யுவர் பாத். ஓகேவா? ஸோ அதனால கண்டிப்பா ஒரு என்ன சொல்றது மோட்டிவேஷன் அப்பப்போ போகும். ஓகேவா? அப்படி ஏதாவது போச்சுன்னா வந்து கமெண்ட்ல போடுங்க. ஓகேவா? நான் பண்ற மோட்டிவேஷன், நான் தர மோட்டிவேஷன். ஓகே, அண்ட் ஆல்சோ டைம் டேபிள் போட்டுட்டு வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, டைம் டேபிள் போட்டிங்களா இல்லையான்னு. பிகாஸ் டைம் டேபிள் போடலை அப்படின்னா நீ வந்துட்டு ஒரு ஓபன் ஃபோரமா இருப்ப. ஓகே, அடுத்து வேற பாத்துக்கலாம் நீ போயிடுவ. பட் இப்பவே நீ ஒரு ப்ராப்பர் டைம் டேபிள் போட்டு நீ ஸ்டார்ட் பண்ணிட்ட, இப்போ அவ்வளவுதான், நீ வந்துட்டு ஜூன் முடிச்சுட்டு ஜூலை 1ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஆரம்பிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. நீ முடிஞ்ச அளவுக்கு உன்னை திருப்பியும் தயார்படுத்திக்கிட்டு நீ 2027ல கண்டிப்பா சீட்டு வாங்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனோட அந்த மோட்டிவேஷன் இனிக்கோ இல்லை ஒரு 3 மாசம் வரைக்கும் மட்டும் இல்லாம நீட் முடிக்கிற வரைக்குமே அந்த ஒரு மோட்டிவேஷன்ல இருக்கணும்னு சொல்லிட்டு நம்பி வந்துட்டு இல்ல கால் வைங்க. நானும் லெக்சர் வீடியோஸ் எல்லாம் போறேன், கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எந்த ஒரு டவுட்னாலும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ.